தமிழகத்தில் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் உள்ள உயர்நோக்கு சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், தனியார் அமைப்புகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு டெங்கு பரப்பும் கொசுக்களை அழிப்பது மற்றும் பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பது குறித்த துண்டு பிரசுரங்கள் மற்றும் சிடிக்கள் வழங்கப்பட்டன. அப்போது பேசிய அமைச்சர், தமிழகத்தில் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் இந்த ஆண்டு 8 பேர் பன்றிக் காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக கூறினார். ஸ்வைன் ஃப்ளூ பொறுத்தவரை நமக்கு வந்து 2009-10 அந்த ஆண்டுகளில் தான் உலக அளவில் ரொம்ப அதிகமாக இருந்து, தமிழ்நாட்டிலையும் அந்த 2 ஆண்டுகள் சேர்த்து 5453 அளவுக்கு நபர்களுக்கு வந்து 34 பேர் இறந்து போனாங்க. இந்த ஆண்டு பொறுத்தவரை 202 பேருக்கு இருந்தால் கூட அனைவரும் 100க்கு மேற்பட்டவர் நல்ல முறையில் குணமாகி வீடு சென்றிருக்கிறார்கள். பாக்கி ஒரு சுமார் 92 பேர் பல்வேறு நிலையில் நலமுடன் பல்வேறு ஆஸ்பத்திரிகளில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கங்க. வெறும் 8 நபர்கள் பல்வேறு மாநிலங்களை சென்று அடைந்து வேறு சில காரணங்களால் அவங்களுக்கு மற்ற வியாதிகளும் கூட இருந்ததுனால்தான் அவங்க வந்து இறந்திருக்காங்க. தவிர இந்திய அளவில் 585 இறப்பு இருக்க, நம்ம தமிழ்நாட்டில் 8 இறப்பு மட்டும்தான் இந்த 2 மாதத்தில் இருக்கு.